ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ஆஹா கல்யாணம் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வீட்டில் உள்ள மற்றவங்கள தவிர்த்து மகா ஐஸ்வர்யா 2 பேருக்கு மட்டும் அந்த குழந்தைய வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தையோட ஜாலியாக விளையாடுறாங்க, அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பண்ணுறாங்க மகா. இதை பார்த்து சூர்யாவுக்கு வந்து கோபம் ஏற்படுது. என்ன எப்போ பாரு மகா வந்து அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காள், நம்மளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா, நம்மளை பார்த்துக்க மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி. குழந்தை இங்கே இருக்கிறதுனால அந்த குழந்தை யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்ககிட்டயே ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்க கொண்டு வந்து விட்டு இவ்வளோ நாள் ஆகுது, இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குழந்தைக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தாத்தா. அது எப்படிங்க நீங்கள் சொல்லலாம், தேவையான டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்தால் தானே தெரியும் இந்த குழந்தைக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைகிட்டையும் விசாரிக்கிறாங்க. என்ன பாப்பா, இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உங்ககிட்ட அன்பாக நடந்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த பாப்பா சொல்லுது, இல்லைங்க ஐஸ்வர்யா மகா இவங்க 2 பேரும் தவிர்த்து என்கிட்ட கடுமையாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்றாங்க. வந்து கடுமையாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க இந்த குழந்தைகிட்ட என்ன இப்படிலாம் நடந்திருக்கீங்க? நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு போனேன், இந்த குழந்தைகிட்ட வந்து தேவையில்லாத வார்த்தைகளாக பேசுகிறதும் அந்த குழந்தைய புண்படுத்துறதும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனை உங்களுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு போனேன் அப்படின்றாங்க. யாருமே பதில் பேச முடியாமல் நிற்க. அப்போ மகா சொல்கிறாங்க, சரிங்க போனதெல்லாம் போகட்டும், திடீர்னு இந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுனால அதை யாராலையும் வந்து டக்குன்னு ஏற்றுக்க முடியல. இப்போ நீங்கள் என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் உங்களுக்கு தெரியும் தானே சொன்னீங்க, அதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மகா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் இந்த குழந்தை அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ரொம்ப நாள் ஆகுமே, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எடுக்கிறவங்களும் இங்கே தான் இருக்கணும் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே அந்த குழந்தையோட பழக ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா முதல் கொண்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடுது. யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி வருது அந்த ரிப்போர்ட்டில். இதன் மூலியமாக எல்லாம் சொல்கிறாங்க, இப்போவாது புரியுது எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி, தேவையில்லாத பழைய சுமத்துனீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலியமாக குழந்தைய கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் மகாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தை நம்மளே வளர்த்தா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மகா. இதுக்கு சூர்யா வந்து யோசிக்கிறாரு. சரி மகா சொல்கிறதன் பேரில் என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சித்ரா, அனாமிகா, அதுக்கப்புறம் காயத்ரி 3 பேரும் வந்து மறுக்கிறாங்க. அது எப்படி இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமா சூர்யா ஒத்துக்கிறாங்களா, குழந்தை இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை சித்ரா தேவி எப்படிலாம் வந்து தடுக்கிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.